சபையை நாடி வகிக்கும் போது ஆனா யார் என்று நினைத்தாய்? இப்படி ஒரு ராஜசபையில வந்திருக்கிறியே, யாரு உன்னுடைய பேர் என்ன? பேர் என்ன? எதுக்காக வந்திருக்குது? ஆமா அப்படின்னு கேக்குறேன். ஆமா, இந்த கோமாரி புண்டவாயி எங்க போயிட்டான்? கோமாளி ஆனால் நாட்டுக்கு நாடு மகா நாடு, பேரும் புகழ் பெற்ற பெருமையுள்ள தாய்நாடு. அது என்னடி ஊரு? வரிகத்திலேயே பிறந்த தாய்நாடு. ஆனா பிறந்த அப்ப மரங்களும் என்ன பிறந்த தாய்மார்களும் சிறியோர்கள் பெரியோர்கள் யாவற்ற பேரும் அடியே இந்த வரிகத்தில் இன்று தினத்தில் எதுக்காகவே நாடகம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அகிலான பிரமாணை கொத்திர 1000 கண் படைத்த ஆதிபராசக்தி மாரியம்மனுக்காக ஓரிரு நாடகம் அரங்கேற்றம். ஓரிரு நாடகம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாரியம்மனுக்காக பரிவட்டமெல்லாம் செஞ்சு பரிவட்டத்தை வாங்கி பரிவட்டத்தெல்லாம் வாங்கி பந்த காலத்துல பந்தகால கொட்டகால நெட்டகால பந்த காலம். அதனால அப்பர்களும் தாய்மார்களும் சிறியோர்கள் பெரியோர்கள் எவற்ற பேர்களும் இந்த அமராவதி பொருளாதாரத்தில் கூடிய தேவர் சபை உலகத்தில் கூடியிருப்பதனால் ராஜசபை. இந்த ராஜசபையிலே நான் யார், என் பேர் என்ன, என்ன நாடகத்தில் நான் எல்லாம் வேணமாக வந்திருக்கிறேன். ஸ்ரீ மகாபாரத்தில் ஒரு பகுதியாகப்பட்ட 8வது நாள் சண்டை. 8வது நாள் சண்டை அனுபவத்துடன் அரவான் அனுபவத்துடன் சண்டை. ஆமா, இந்த நாளையில் நீங்கள் யாரு? நான் யார்? உன் பெயர் என்ன? தேவனா கேட்கலன்னா போகல் தட்டி கொடுமா. அப்படியா? இந்த அளவு 8வது நாள் சண்டையிலே நான் யார், நான் பேர் என்ன தெரிவிக்கிறேன். ஆமா, ஆம்பளை இல்லைன்னா அந்த வீட்டுக்கு இல்ல. அதனால இந்த 8 நாள் சண்டையிலே என் பேரு நாகக்கண்ணின்னு சொல்லலாம். ஓ, எனக்கெல்லாம் 2 கண்ணு, உனக்கு 4 கண்ணியா? நாகலோகத்தில் நாகக்கண்ணி. ஓ, நாகலோகத்தில் இருக்கக்கூடிய நாகக்கண்ணி. நாகக்கண்ணி அடியே அம்மா நாகக்கண்ணியா இருந்தாலும் இப்படி பிறந்து தாய் தந்த பேர் என்ன? ஆமா சொல்லி வருகிறேன். நாகக்கண்ணி பேர்பட்ட நாகக்கண்ணி பெற்றாங்களா? அப்பா அம்மா பேர் என்ன? சொல்லி வருகிறேன். சீக்கிரம் முடியும்.
என்னன்னு கேட்டால் ஆஹா. என் தந்தையார்கள் ஆ. நாகராஜன். ஓ, தந்தையார் நாகராஜன். நாகராஜன் தாய் தாய் உழவி என்று சொல்லலாம். கௌரிக்கும் உழவிக்கும் பிறந்த நாம நாகக்கன். ஓஹோ, கௌரி அம்மா. சரி. ஆ, அப்படி பிறந்து நாகராஜன் பிறந்தா ஆ. என் பேரே நாகக்கண்ணி. பேர்பட்ட நாகக்கண்ணி. ஆ. நீ பெரிய பொண்ணு ஆன பிறகு ஆ. உன்னை மாயிட்டு கணவர் யாரு நேரம் ஆகி போச்சு. ஐயோ, 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 நீ தாண்டி, நீ தாண்டி, சோறு கட்டுங்க. சாமி, பேர்பட்ட ஆளதான் நானும் ஒரு புள்ளிய கல்யாணம் பண்ணி வந்தேன். அப்படியா? வரும்போது ஒண்ணும் இல்ல, வந்த முன்னால வாங்குறா தெரியுமா? எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி. இப்ப கேட்டியா? ஆ. நீ தாண்டி சோறு தின்ன வளர்த்துக்கு இங்க வந்தவெல்லாம் போயிட்டு குந்தரத்தை பிய. ஆ. இருந்தாலும் ஆ. கௌரிக்கும் ஆ. நாகராஜனுக்கு பிறந்த ஆ. நாகக்கண்ணி இருக்கிறாய். ஆமா. இருந்தாலும் ஆ. உன்னை யாரு திருமணம் முடித்தார்? உன்னை கல்யாணம் செஞ்சது யாரு? சொல்லி வருகிறேன். அப்புறமா செஞ்சது யாரு? வீட்டுக்கிட்டு அதெல்லாம் அழைப்புகளெல்லாம் முடிச்சாங்களான்னு கேட்கிறேன். அததான் கல்யாணம் வலையில இவ்வளவு போடுறாங்களா? ஒரே மானகட்டவன அவ்வளவு போட்டுதான் அப்படி ஆயிப்போயிட்டு அப்படியே. அதனால என்ன திருமணம் முடித்து வர யாரு யாரு சொல்லி வருகிறேன். ஆகட்டமா, எவ்வளவு போட்டாலே அவ்வளவுதான். என்ன ஒண்ணுமே கிடையாது. போட்டு சந்திரகுலம் வருவான சந்திரகுலம் பிறந்தவர்கள் ஆ. பாண்டவர்கள் பிறந்த ஆ. ஆளால் அர்ஜுனன் ஆளால் அழகு. முடித்தார்கள். சரி, ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனன். அர்ஜுனன் ஆ. வருமான சந்திரகுலம் பாண்டவர்கள் பிறந்து சரி. குருநாடு குருவரன் சொல்லக்கூடிய ஆ. கிடுகிடு வாசனம் கேசவர்கள் சொல்லபடி கிடிகிடி வாசனன் காசவாகனன் பக்குணன் நற்கணன் சொல்லோலே அர்ஜுனன். அவருக்கு ஆ. என்ன திருமணம் முடித்தார்கள். நீ என்ன சந்தியாகமாக மானகட்டவன. ஏமா உனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆமா அம்மா, உனக்கு திருமணம் செய்திருந்தாலும் இதை உனக்கு குழந்தை கிழந்த. அப்படியா? ஆ. கணவன் வருமான சந்திரகுல பாண்டவர்கள் உறந்து வந்த சரி. பாத்தியத்தில் அர்ஜுனனுக்கு திருமணம் முடித்தார்களே ஆ. உங்களுக்கு புத்திரபாக்கி இருக்குதா? ஆ. நீ என்ன கேட்கிற? ஆ. சொல்லி வருகிறேன்.
ஒரு மகன் நல்லவனை பெற்று சரி ஹரிசே ஆ, அவன் நாட்டுக்காக என் மகனே வெற்றி பலி கொடுத்த நாட்டை ஆளுவது என்று அரவான் கடவுளில் மகளே அரவானை வெற்றி பலி கொடுத்தாண்டி அழுவாதம்மா அழுவாதம்மா பாவம் பாவம் மல்லிகா ஆமாம்மா இப்படி எல்லாம் ஆ, அதோட விட்டானா சண்டான துரியோதரன் ஆ, நீ என்ன செய்யல தெரிஞ்சாயா ஆ. ஐயனுக்கு தூது நல்ல பாடையாடி மல்லிகா ஆமாம்மா சண்டான துரியோதரன் சரி ஒரு மகனை வெற்றி பலி கொடுத்தான் இந்த ஐஸ்லாபருமே நீ ஆள வேணாம் என்று ஆ, அவன் கங்கான கட்டி வைத்து ஆ. என் மகனை நல்லவனா வெற்றி பலி கொடுத்தாடா மல்லிகா. நல்லவனை வெட்டி பலி கொடுத்து விட்டான் கொடுத்து விட்டான் ஆ, ஒருத்திக்கு ஒரே மகனா இருக்கணும் சரி அண்ணன் எதிர்ரூபம் படிச்சவனா இருக்கணும் ஆஹா அப்படி என்று ஆ, மகாதாரணத்துல சாய்த்தவனரை கேட்டு சரி என் மகனா ஏமாந்திருந்தால் அந்த துரியோதனுக்கு ஆ. ஆமாம்மா மல்லிகா ஆமா இப்படி ஒரு மகனை நான் பலி கொடுத்து விட்டு ஆஹா இந்த நாகலோகத்தில் நான் வாழ்ந்தது ஆ, பெரிய ஆண்டவனுக்கு தான் தெரியும் என்னோட மனசில் இருக்கிற பணம் சரி இருந்தாலும் ஆ, இந்த விதத்திலே ஆ, அண்ணன் டெய்லி வருவார்கள் ஆ, நாகலோகத்துக்கு ஆஹா, அண்ணன் வரவில்லை ஆ, என்ன காரணம் ஆ, என் கணவன்மார்கள் எங்க இருக்கிறாங்க ஆ, எவ்வளவு விஷயம் ஒண்ணுமே சொல்லல ஆ. அதனால எங்க அண்ணனை பார்க்க வேண்டாம் ஆ. ஒரு